ஆயா 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 சோயா 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 எம்மாடி எங்க அம்மா என்ன பெத்ததுமே கூட உள்ள என்ன போட்டு பேரு எனக்கு வச்சதுங்க ஆயா. பாட்டு போனோம், அவங்க சொல்ற டைம் நம்ம பாட்டு போனோம், நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், நம்ம வீட்டுக்கு போனோம். அந்த காலத்துல பெண்களை தாயாக நினைச்சாங்க, இந்த காலத்துல பொண்ணுங்கள்ல எல்லாம் தாயாக நினைக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்களோட சந்தோஷம் அவங்க பாட சொல்றாங்க எக்ஸ்ட்ரா டைம். பட் அந்த டைம் வந்து நம்மளுக்கு செட் ஆகும்னா நம்ம பாட்டு தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து கேரளாவில் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவில் தான் நிறைய கானா சாங்க்கு வந்து நிறைய வந்து ஸ்கோப் கொடுக்குறாங்க. அங்கேயும் விட்டு வைக்கல ப்ரோ, அங்கேயும் நம்மள கலாச்சிருக்கு. ஒரு நாள் சிக்கன் ரைஸ் அது ஃபுல்லா மீது போன என்ன துண்ணு துண்ணு நான் உப்பி போய் நின்று சும்மா சாங் தான் சொன்னேன். வெல்கம் டு டீனேஜ் பசங்க, நான் உங்கள் பாலா. ஸோ நம்ம இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சுலர் மொட்டை மாடியில தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, ஒரு பெரிய கெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பில்டப்லாம் நம்ம டீம்ல கொடுத்தாங்க. யார் வர போறாங்க என்ன வர போறாங்க நமக்கு ஒன்றும் தெரியல. எங்கப்பா கேமராமேன், நீங்க உங்க கெஸ்ட் நீங்க அந்த வேவா என்னப்பா வந்து நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, அவர் வர 1 மணி நேரம் ஆகும் போலயே. அதெல்லாம் கணக்குல வைக்க கூடாது. நம்மளே இப்போ டைமுக்கு அரை மணி நேரம் லேட்டா வரோம்னா அப்ப அவங்க எவ்வளவு லேட்டா வர்றாங்கன்னு அது தப்பு இல்லையா? சரி, கெஸ்ட் வர சொல்லி எனக்கு அடுத்த இன்டர்வியூ வேற இருக்கு, நான் போகணும். பேரு ப்ரோ? பேரு ப்ரோ சக்தியா? என்ன பண்றீங்க நீங்க? கானா பாடுறீங்களா? கானானா எப்படி, என்ன பாட்டு பாடுவீங்க நீங்க? கானா பாட்டு. நீங்க பாடின ஏதாவது பாட்டு ஏதாவது பெருசா வந்திருக்கா? ஆயா சாங் பாடி இருக்கீங்களா? நீ பாடுங்க கேட்போம். ஆயா 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 சோயா 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 எம்மாடி எங்க அம்மா என்ன பெத்ததுமே கூட உள்ள என்ன போட்டு பேரு எனக்கு வச்சதுங்க ஆயா. காலையில ஆனதுமே காலு மேல என்ன போட்டு ஹாட் வாட்டர்ல குளிக்க வைக்கும் ஆயா. எங்க ஆயாவுக்கு செல்ல பேரு மாயா மாயா மாயா. சீ ஆயா பேரு மாயாவா? அது சும்மா ஒரு பாட்டு. சும்மா ஒரு பாட்டு. ஓ, இது மாதிரி எத்தனை பாட்டு நீங்க பாடி இருக்கீங்க? நீங்க நிறைய சாங் இருக்கு, நிறைய சாங் பாடிக்கிறேன், நிறைய சாங் எழுதியும் கொடுத்து. எங்க நீங்க ஸ்கூல்லாம் பண்ணீங்க நீங்க? ஸ்கூல் நம்ம வீட்டு ரங்கராஜ். ஓ, எத்தனாவது வரையும் படிச்சிருக்கீங்க நீங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 10th அவ்வளவுதானா? ஓ, அதுக்கப்புறம் ஏன் படிக்கணும்னு உங்களுக்கு தோணல? அந்த வயசுல என்ன பண்ணீங்க? நெக்லா சுத்திட்டேன். நெக்லா சுத்தி யோசிக்கிறேன் படம் போல பார்த்துட்டு மறுபடியும் போய் படிக்கலாம்ல ப்ரோ. இப்போ பச்சாங்க ப்ரோ, தலைவலியா இருக்கு. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ. மேரேஜ் ஆயிடுச்சா? வீட்ல வைஃப்ல என்ன பண்றாங்க? வீட்ல தான் இருக்காங்களா? ஓகே. நீங்க எப்படி கானா பாடிட்டே தான் இருக்கீங்களா இல்ல அடுத்த கட்ட சினிமாவுக்கு? கானா வரும் போகும்போது தான் இன்ஃபர்மேஷன் பண்ணாங்கன்னா போவேன், இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போது சும்மா தான் டெலிவரி அந்த போல. ஓ, டெலிவரினா ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறீங்களா? இப்போ நினைக்கிறீங்க படிச்சிடலாமோ அப்படின்னு? இப்போ எல்லாம் அந்த டிராகன் மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் யோசிச்சேன் படிச்சிருக்கலாம். குறிப்பா எந்த சீன் உங்களுக்கு அதுல வந்து ரொம்ப பாதிச்சது? அதுல பாதிச்ச சீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டு தூக்கி போடுவாரு. அப்போ அந்த ஏஜ்ல அது மாசா இருக்கும். உண்மையெல்லாம் அது அந்த ஏஜ்ல ஒரு கெத்து. அது எடுத்தது அது ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, வெளில போனா ஒரு நாய் கூட உன்னை மதிக்காதுடா. அந்த பொண்ணு தான் வெளில போனா ஒரு நாயும் மதிக்காது படிப்பு. அது இப்போ நிறைய பேருக்கு தெரியாம பண்ணுறாங்க. உங்களே அந்த மாதிரி ஏதாவது யாருமே சொல்லும் போது அது கேட்க மாட்டோம் ப்ரோ. அது அந்த வயசு அது அப்படிதான் இருக்கும், சொல்லும் போது கேட்க மாட்டோம் யார் சொன்னாலும். அது நம்ம திரும்பி போகணும்னு நினைச்சா போக முடியாதுல்ல. புரியுது. இப்போ நீங்க வந்து இப்போ சினிமாவுக்கு பாட்டு எழுத போறீங்கன்னா அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா? சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? எல்லாமே பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து ஒரு செலிபிரிட்டி வாய்ஸ்ல வந்து ஒரு சிச்சுவேஷன் சீன் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாட்டு ஒரு கானா பாட்டு, ஓகேவா? சும்மா அப்படியே பண்ணாதான் இருக்கு. தம் கட்டி எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம். வணக்கம்டா தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க கருப்பு விஜயகாந்த், அதாவது கருப்பு கேப்டன் சொல்லுவாங்கல்ல, நான் வந்திருக்கேன். இப்போ நீங்க 10வது வரையும் தான் படிச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில பல கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. கானா பாட்டு பாடி பல இடத்துல போய் பல விதமான சாதனைகளை செஞ்சிருப்பீங்க, ரைட்டா? இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு தரேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவேன், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி
நீங்க பாட்டு எழுதுனா நம்ம படத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன சின்னு சொல்லட்டுமா, உங்க லைஃபோட சுச்சுவேஷன் தான். இப்போ நீங்க 10வது முடிச்சிட்டீங்க, ஓகேவா? அடுத்தது படிக்கவே இல்லை. இப்போ டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு வியூ, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு வியூ, 10வது முடிச்சு நான் ஃபெயிலா போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ. புரியுதுங்களா? இதுதான் சுச்சுவேஷன். அடுத்து அவன் படிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணணும், இதுதான். அப்படியே நீங்க பாட்டு போடுங்க, வரட்டுமா? ரொம்ப பெருசாலாம் சொன்னவாங்க, ஒரு 2 லைன்ஸ்லயே பாடிடலாம். அதே புரிஞ்சு பாருங்க பசங்க. அப்ப இப்ப இருக்கிற பசங்கலாம் கொஞ்சம் மெச்சூர்டா தான் இருக்கிறாங்க. படிங்கடா படிங்கடா நல்லா படிங்கடா, இல்லைன்னா டீ கிளாஸ கழுவிய வச்சு டேபிள்ல தொடிங்கடா. அதுலயே புரிஞ்சு பாருங்க படிக்கலாம் நடுமனு. நிறைய பேர் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது வாழ்க்கையில 10வது வரையும் படிச்சு அதுக்கு மேல ஒரு நாங்களாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளைங்க வட்டத்துல இருந்து நாங்களாம் படிக்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி இப்போ வந்து நான் படிச்சிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப அனுபவப்பட்டு நம்மளுடைய சூர்யா தானே, சக்தி சக்தி ப்ரோ சொல்றாரு. ஸோ இந்த பார்க்குற வீடியோ இந்த வீடியோவை பார்க்குறீங்க நீங்க எல்லாருமே, நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுடைய சூர்யா சொல்றாரு. சக்தி எனக்கு சூர்யான்னு சொல்லும்போது சக்தினே வர மாட்டேங்குது. ஓகே நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர். இப்போ வேற என்ன மாதிரியான பாட்டெல்லாம் நீங்க பாடுவீங்க? உங்களுடைய ஃபேவரட், எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய வரிகளே ஏதாவது நம்ம பாட்டுக்கு பாடுங்க. ஏதோ ஒண்ணு ரொம்ப எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த பாட்டை நான் வந்து டெய்லியும் பாடுவேன் அப்படின்னா அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுங்க. வளருதானா எவனோ வானா ஒருத்தனை கை கொடுக்க மாட்டான் நம்பி போனா, சிங்கிள் மேனா இது சிங்கிங் பாயோட கானா, அது யாரு இல்ல வளர்ந்தவன் டாத்தானா, இந்த காலம் வெறுப்புடா காலு செருப்புடா, வேவாது உங்களோட வேலை பொறுப்புடா, இந்த லைஃப் ஆட்டணும் கரெக்டா ஓட்டணும், சித்திரக்குள்ள இந்த கிட்ட வாழ்ந்து காட்டணும், தனியா உழைச்சி விடாத முயற்சி, என் லட்சியம் ஒரு நாள் ரெண்டா ஜெயிச்சு சூப்பரா பாருங்க ப்ரோ. எப்படி உங்களுக்கு இந்த கானா பாட்டு பாடணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது? ஃபர்ஸ்ட் நான் 3வதுல இருந்தே நீங்க பாடுறீங்க. ஓ சூப்பர். எப்படி நீங்களே எழுதி பாடுவீங்களா இல்ல வேற ஒருத்தர் எழுதி தரதெல்லாம் பாடுவீங்க? பாடுற பாட்டு எல்லாமே நீங்க தான் எழுதுவீங்க. எப்படி அந்த மாதிரி யோசிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? அது கார்டு கிஃப்ட். ஓகே. இந்த மாதிரி சில ஒரு இந்த மாதிரியான சில திறமைகள்லாம் சில பேருக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நம்மளோட டேலண்ட் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு அளவு தான் நம்மளோட பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. நம்ம இந்த போல சோசியல் மீடியா இருக்கிறதால நம்ம ஈஸியா வந்து ரீச் ஆயிடும். அவங்களாம் இன்னும் நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க. ஓகே. அவங்களெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொண்டு வாங்க, நாம வந்து நம்ம சேனல் மூலியமா அவங்களை நம்ம அறிமுகப்படுத்தலாம். இந்த சேனல் மூலியமா தெரிஞ்சாலுமே நல்லது. ஓகே. நீங்க வந்து ஆல்பம் சாங் அந்த மாதிரி எல்லாம் பாட்டு எழுதி பாடிருக்கீங்களா? ஆல்பம் சாங் எனக்கு அது ரொம்ப ஆசை ப்ரோ. ஆல்பம் ரேப்னா ரொம்ப ஆசை. ரேப் வந்து ஒர்க் பண்ணி வச்சுக்கிறேன். அது இன்னும் வெளில வரல. ஆல்பம் வந்து ட்ரை பண்ணும். டியூன் நம்மளே போடணும். டியூன்லாம் நானே போடுவேன். பட் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம கானா பாடுறோமா, நம்மளோட ஸ்டைல்லாம் வந்து கானா வெரைட்டியாவே போகுது. நம்ம அதை கொஞ்சம் லைட்டா இது பண்ணிட்டோம்னா அந்த டியூனை நான் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ ரேப் வந்து வச்சுக்கிறேன். நிறைய தடவை பாடி காட்டும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ அது ஒர்க் பண்ணணும். எனக்கு வந்து கானா பாக்குறேன். இப்போ கானா வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் வந்து கானா கேட்குறாங்க. இப்போ வந்து கானா கேட்குறவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆல்பம் சாங் இப்போ நீங்க கானாவும் கேட்பீங்க, ஆல்பம் சாங்கும் கேட்பீங்க, ரேப்பும் கேட்பீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து கானா கேட்க மாட்டாங்க, ரேப் மட்டும் கேட்பாங்க. சில பேர் வந்து ஆல்பம் மட்டும் லைக் பண்ணுவாங்க, மெலோடி மட்டும் லைக் பண்ணுவாங்க. நிறைய பேர் கானா வந்து போய் சேராம இருக்கும். நம்ம அப்போ என்ன பண்ணோம்னா எல்லாரையும் கவர் பண்ணிடணும். அப்படின்னா ஆல்பம்ல கவர் பண்ணலாம். கானா கவர் பண்ணலன்னு சொல்ல, கானா கவர் பண்ணியிருந்தாரு. அதுக்கான பீப்புள்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. அதுக்கான பீப்புள் தான் இப்ப பாக்குறாங்க. இப்போ ஒரு கானா லோக்கல்னா ஒரு பயங்கரமா இருக்கிறவன். இப்போ நம்ம பாடுறோம் ஃபர்ஸ்ட் கானா வந்து இந்த வெற்றவன் அப்படி இப்படின்னு இப்ப மாறிடுச்சு. இப்போ லோக்கலா இருக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த லோக்கலா கானால இருக்குது. ஏன்னா ஒரு டியூனை தான் நம்ம ரீமிக்ஸ் பண்ணணும். அதை கேட்கும் போது சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நான் அதே லோக்கலாவே நான் இப்போ ரேப்ல பாடுறேன்.
ஜாக்கிங்கல்ல கூட்டுக்கலாம் போறது நான் போட்டுக்கலாம் வின்னராரு லூசராரு கதை மேல கேட்டுக்கலாம் சாரியை சிரிச்சு நான் பிடிச்சண்டா வாச்சல்ல வாங்கலாச்சு வாரி போட்டுன்னு போயிட்டாங்கோ வாச்சல்ல கொரட நான் திட்டு நல்ல கொள்ளார போட்டு நல்ல தட்டி விட்டு போவாட நானும் ஒண்ணு கோச்சல்ல வெள்ளாட்ட வேலையாவன் கல்லாட்டா காலியாவன் தரம் ஆடனவு டைட்ல பேச்சல்ல டே அக்காடி அவன்கிட்ட மொக்க நாட்டியம் காட்டினு ஊரு உள்ள இந்த நைட்டு சீனை போட்டுன்னு துண்டு கையாண்டா தம்பி நீயும் இங்க துள்ளுற குதிரைக்கு நேரம் இல்ல பொம்மைய நீ ஓரத்துல கைமால கூட்டு பண்ணா அம்மனு கையாளுத ஃப்ரெண்ட பத்தி சொல்றேன். இப்போ இதுலயே நான் பேசுற எல்லா லோக்கலான வார்த்தையும் இந்த ரேப்ல நான் வச்சுக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சுனா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஜாக்கிங்கல்ல கூட்டுக்கலாம் போறது நான் போட்டுக்கலாம் ஜாக்கினா என்னோட டீமை நான் கூப்பிட்டுக்கிறேன். நிறைய வார்த்தைகள் வந்து மக்களுக்கு வந்து புரியாமையே இருக்கு. இப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்க, நீங்களா அப்படி உருவாக்குறீங்க? நம்ம பேசுறதுதான் ப்ரோ. நம்ம லிவ் பண்ற ஏரியா அந்த போல நம்ம கூட சேர பசங்க நம்ம பசங்க அப்படி பேசுறதுதான். ஜாக்கிங்கல்ல கூட்டுக்கலாம் போறதுனா போட்டுக்கலாம். இப்போ ஒரு சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ வா நீயும் நான் போறதுனா போட்டுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. சாரியை சிரிச்சு நான் பிடிச்சண்டா வாச்சால சாரினா நிறைய பேரு கூட தெரியாது. சாரினா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் வந்து வாச்சாவா அதை புடிச்சிட்டேன்டா அப்படின்னு நான் என்ன நினைச்சேன். சாரினா சரி ஒரு பொண்ணை போய் சாலையை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு நினைச்சேன். அதுல நிறைய இருக்கும். அதே போல குதிரைனா கண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குதிரைனா கண்ணா? ஆமா குதிரைக்கு நேரம் இல்ல. எனக்கு புரியல. குதிரைக்கு நேரம் இல்ல பொம்மைய நீ ஓரம் தள்ள கைமால குடுப்பண்டா அம்மனுக்கே அது கண்ணும் தேவையில்லை கத்தியும் தேவையில்லை நான் கையிலேயே குடுப்பண்டா கையிலே அப்படியே கைமாலே பண்ணலாம்டா அந்த போல சொல்றேன். நிறைய அதை டீக் ஒர்க் பண்ணணும்னா நிறைய பண்ணலாம். அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இப்போ ஒருத்தவங்க கேட்பாங்க ஒரு ரேப் ஸ்டைல்ல கேட்கும் போது புரியாம இருக்கும். அவங்க அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்பாங்க என்னடா இது. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கு. இப்போ ஜொர்த்தாலையா விட்டால அதெல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னே தெரியாது. இப்போ அசல் ப்ரோ வந்து அந்த டீகோட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல இவ்வளவு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அதே போல நிறைய மீனிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய மீனிங்ஸ் இருக்கு. மறைமுகமா நிறைய மீனிங்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ கவிஞர் வாலி எழுதின சில அவர்களுடைய பாடல்ல மறைமுகமா நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ பிள்ளைங்க எழுதுற பாடல்கள்ல வந்து மறைமுகமா நிறைய அர்த்தங்கள் இப்போ இருக்கிற வந்து நீங்க உங்களுடைய சர்க்கிள் வந்து அதை கொஞ்சம் வெளிப்படுத்துறீங்க. அதுக்கேற்ற போல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. கானானா ஈஸியா போய் ஒருத்தர் மனசுல ரீச் ஆகுறது. அதுதான் கானா. இப்போ சிம்பிளா நீ வந்து ஸ்கூலுக்கு போவாதடா அப்படின்னு சொன்னா இப்போ கேட்டுருக்க மாட்டேன். இப்போ ஸ்கூல் அதே சும்மா படிங்கடா நல்லா படிங்கடா இல்லைன்னா டீ கிளாஸை கழுவி வச்சு டேபிள தொடங்கிடா அப்ப அவனா சொல்றான் படிக்கலன்னா அங்கதான் உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன சக்தி பிரதர்? ஃபியூச்சர் பிளான் எப்படி சொல்றது, நிறைய ஆர்டிஸ்ட் எழுதி தரணும், நானும் அந்த அளவுக்கு பாடணும். ஏதாவது ஒரு வாய்ப்பு தான் தேடிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு தான் தேடிட்டு இருக்கீங்க. வாய்ப்பு தான் தேடி கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு பெரிய வாய்ப்பே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஹெச்சா பசங்க நானும் பயங்கரமா ரீச் ஆன ஒரு பாட்டு உங்க சைட்ல இருந்து ஒரு பாட்டு நீங்க பாருங்க. இப்போ வந்து எல்லா சாங்கும் பாட்டோம். நம்மளுக்காக குரல் குத்த ஒரு பெரிய ஹெட்டோட பர்த்டே வருது. ஓகே ஓகே. ஏப்ரல் 14. ஓகே. அவருக்கோசம் ஒரு சின்ன பாட்டு பாடலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த சாங் அப்கமிங் தான். ஓகே. அப்கமிங் சாங் நம்ம சேனல்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாட போறோம். சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே பாடுங்க. அப்படியே ஃபுல்லா பாடுங்க. மக்களுக்கு உதவி செய்ய ஐயா வந்தாரு, பெண்களுக்கு சம உரிமை வாங்கி தந்தாரு, தலைவர் எல்லாம் தத்தளிச்ச அந்த நேரத்தில் குரலதான குத்தாரிடா ஐயா வீரத்தில், பெருமைக்கு சொல்லலடா நானும் இந்த பாட்டுல தான், அவரே இல்லைன்னா நம்ம அடிமை இந்த நாட்டுல தான், தாண்டி வந்தாருங்க எவ்வளோ வச்சுக்கல தான், நிறைய ரூல்ஸ் ஐயா எழுதினாரு புக்குல தான், ஜாதி தலைவர் இல்ல ஒரு புரட்சியாளரு, வாழும் உரிமை வாங்கி தந்த வழக்கு அறிஞரு, ஜாதி தலைவர் இல்ல ஒரு புரட்சியாளரு, வாழும் உரிமை வாங்கி தந்த வழக்கு அறிஞரு, ஜெய்பீம் சொல்லு நெஞ்ச நிமித்தி நீ நேரா நில்லு, ஜாதி வெறிய நீ ஓரம் தள்ளு, அத அடியோட கொல்லு, எங்க அண்ணல் பீமாராவு தந்ததில்லே. சூப்பர் 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 சூப்பர். உண்மையிலே சூப்பரா பாடி. அந்த உணர்ச்சி உங்க கண்ணிலே தெரியுது நீங்க பாடும்போது. உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க அந்த பாட்டு திறமை உங்களுக்கு அந்த ஆள் மனசுல போய் பதிஞ்சிருக்கு. காமெடி பாட்டு. காமெடி சாங் தான். அப்படியா? ஓகே. காமெடி சாங் ஒன்று பாடுங்க, ஃபுல்லா பாடுங்க. ஒரு நாள் சிக்கன் ரைஸ் அது ஃபுல்லா மீது போன என்ன துண்ணு நான் உபி போய் நின்ன, சும்மா சாங் தான் சொன்னேன். துண்ணு நான் உபி போய் நின்ன, யாருக்கும் பிடிக்கல என்ன, அந்த கடையில மீந்த போய் ஆனாத்தும் அடிச்சிடும் வாயி, தலையெல்லாம் கிரிகிரின்னு சுத்தி போய் நின்ன, உன் லெஃப்ட் டெலிவரி தான் போயிடும், உன் வயிறே நாசமாயிடும்,
வீட்டு சோத்த துண்ணனா பொழைச்சிக்குவேன், நீ பொழைச்சிக்குவேன் இல்லைன்னா அழிச்சிக்குவேன். சூப்பர் 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 பிரதர். இப்போ நீங்க வந்து இப்போ கானா சிங்கிங் அப்படின்னாவே வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நம்மளுக்கு நல்லா நிறைய எல்லா சிங்கருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கத்தியை போட்டு மிரட்டுவாங்க. கத்தி வச்சுலாம் மிரட்டுவாங்களே, எதனால? பாட்டு போனோம், அவங்க சொல்ல டைம் நம்ம பாட்டு போனோம், நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், நம்ம வீட்டுக்கு போகணும். இப்போ ஒரு லாங் போயிட்டீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வரது தான் பார்க்கணும் ரிட்டர்னு. அந்த டைம்ல அவங்களோட சந்தோஷம் அவங்க பாட சொல்றாங்க எக்ஸ்ட்ரா டைம். பட் அந்த டைம் வந்து நம்மளுக்கு செட் ஆகணும்னா நம்ம பாட்டு தான் போகணும். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு இடத்துல, நம்ம ஏரியாவில் அது நம்ம ஒரு இடத்துல போயிட்டு வரும். ஒரு வேலைன்னு வந்துட்டு அது பண்ணிட்டு தான் போகணும். நீ போகலன்னா கத்தியை வச்சு மிரட்டுறது, இல்லை இப்போ போகவே மாட்டீங்கோ, இல்லை பேமெண்ட் தர மாட்டாங்க, அந்த போல நிறைய இஷ்யூ ஆகுது. நிறைய இடத்துல பேமெண்ட் தராமலாம் நிறைய இஷ்யூ ஆகுது. சேலம்லாம் போயிட்டு அந்த போல இஷ்யூலாம். ஓ, நீங்க தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துலலாம் நீங்க பிகான பாட்டு பாடிருக்கீங்க? விழுப்புரம், திண்டிவனம், திண்டிவனம், இந்த சைடு எல்லாமே, ஊர் சைடு எல்லாமே பாடி வச்சிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து கேரளாவில் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவில் தான் நிறைய கானா சாங்க்கு வந்து நிறைய வந்து ஸ்கோப் கொடுக்குறாங்க. அங்கேயும் விட்டு வைக்கல ப்ரோ, அங்கேயும் நம்மள கலாச்சாரம். ஏன் என்ன அங்க என்ன பண்றாங்க உங்களை? அது எனக்கு புரிஞ்சா கூட பரவாயில்ல ப்ரோ, கமெண்ட்ல பார்த்தா அசியமா திட்டுறானுங்களா, என்ன திட்டுறாங்க? இந்த மோனே எடா சுபாஷ் எடா வெளியே போடா அந்த மாதிரியா? ஒரு ஆளா நீயோ கூட இருப்ப போலியே. நான் காலேஜ் படிக்கும் போது பாதி மலையாளிஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, வேற ஒன்று. நீங்க ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய தடைகள் வருதுன்னு நீங்க கரெக்டான பாதையில போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நான் சொன்னதுல பிரதீப் ரங்கநாதன் சொன்னது. இப்போ அவரோட இப்போ அவர் மாதிரி நீங்க வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து இருந்துட்டு இருக்கிறது நான் என் கண்ணால பாக்குறேன். இப்போ நீங்க உங்களுடைய கரியர் பத்தி நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன எடுத்து வைக்கலாம் நீங்க இருக்கீங்க? ஏன்னா இப்போ எல்லா சிங்கருக்கும் ஒரு ஆசை தான், அதே ஆசை தான் எனக்கு. மூவில பாடணும், மூவில பாடணும், இல்லை லிரிக் அதை பண்ணி தரணும். நம்ம பார்த்தாச்சு, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் ஒரு காலையும் வச்சு பார்க்கணும், எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது தான் வெயிட் பண்ணுறோம், ஒர்க் பண்ணிருக்கிறோம். ஓகே ஓகே. நிறைய ஆசை இருக்குது ப்ரோ, பெரிய பெரிய ஆசைலாம், பெரிய பெரிய ஆசை இருக்கு. பிபி ஹவுஸ் அதெல்லாம் ஆசை இருக்குது. நம்ம தான் அதுக்கோசம் தான் இப்போ வந்து நான் என்னோட ஐடியெலாம் வந்து மோஸ்டா வல்கரா, நம்ம எப்பயுமே காணானா கை கால் ஆட்டி இந்த வெற்றி சாங் பண்ணாம நான் ஒரு கண்டென்ட்ல போயின்னு இருக்கிறேன். அது நிறைய பேருக்கு தெரியாது நான் எதனால பண்ணேன், திடீர்னு என்ன சேஞ்ச் ஆகி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அதுக்கோசம் தேடி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்துல கானா சாங் வெறுக்கிற மக்கள் இருந்தாங்க. என்னன்னா இதே மாதிரி இந்த பெண்களை பத்தி இதுவா பேசி பாடுறதா இருக்கட்டும், கஞ்சா அடிக்கிறத பத்தி பாடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாடுறதுனால நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கானா சாங்கே பொதுவா வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே அதை சொல்லிட்டீங்களா, ஒரு காலகட்டம். ஆமா, அது ஒரு காலகட்டம். இப்போ வந்து நிறைய பேர் நானே நிறைய பாட்டு பாடிக்கலாம் ப்ரோ. தங்கச்சி ஸ்ரீமதி, பாப்பா ஆர்த்தி, நிறைய பாப்பாவுக்கு இந்த போல பாலியல் வன்கொடுமை வந்து அதுக்கும் நாங்க இது பண்ணிக்கிறோம். சூப்பர் சூப்பர். நிறைய சாங் பண்ணி தான் வரும். கர்நாடகால கூட ஒரு டாக்டருக்கு ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்களா, அதுக்கும் சாங்லாம் நிறைய பண்ணிட்டு வரும். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றோமோ அந்த அளவுக்கு நாங்க அவேர்னஸும் பண்ணிதான் ப்ரோ. அதே மாதிரி இப்ப பெண்கள் விஷயத்தை பத்தி நீங்க ஒரு பாட்டு நம்ம சைடுல இருந்து பாடணும்னா ஒரு பாட்டு பாடுங்க. அந்த காலத்துல பெண்களை தாயாக நினைச்சாங்க, இந்த காலத்துல பொண்ணுங்கள எல்லாம் தாயாக நினைக்கிறாங்க. உயிர் போனாதான் குடிப்பீங்களா, உயிரை எடுக்கும் சட்டத்தை, அந்த உயிர் இருந்தா ஊரே கொடுக்கும் வேற மாதிரி பட்டத்தை. பொண்ணுங்கள மனுஷன் தாண்டா நம்பல போல, பெருமையா தராங்கடா சாதனையால. எவ்வளவு நாள் இருக்கிறது அமைதியாக, இதுக்கு மேல இருக்க மாட்டோம் பொறுமையாக. சாதிக்க பிறந்தவங்க செத்து தானே வராங்க, சாவடிச்ச பாவி வெளிய சந்தோஷமா போறாங்க. சாதிக்க பிறந்தவங்க செத்து தானே வராங்க, சாவடிச்ச பாவி வெளிய சந்தோஷமா போறாங்க. இப்போ உங்க சைட்ல இருந்து இப்போ அடுத்து வர பாட்டுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க நிறைய பாட்டு வச்சிருப்பீங்க. இப்போ உங்களை வந்து இப்போ இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்றதுனால இப்போ வந்து பாட்டு தராமே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுது ப்ரோ, வாய்ப்பு தந்தாதான் திறமையை காட்ட முடியும். நம்ம இப்போ இன்ஸ்டால பாடின்னு இருக்கிறோம், அது வந்து நம்மளா உருவாக்க போற வாய்ப்பு, நம்மளே உருவாக்கின்னு இருக்கிறோம். நம்ம உருவாக்கி அவங்க பார்த்து தரது வேஸ்ட் இல்லை, அவங்களா ஒரு வாய்ப்பு தரணும். இப்போ காணனா ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க அந்த சினிமாவில் பாடுறது. அந்த 5 பேருக்குள்ளேயே தான் அந்த சினி சாங் வந்து ட்ராவல் ஆகுது. மற்ற சிங்கருக்கும் வெளில சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இப்போ நீங்கள் வந்து லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போவேன். இப்போ எங்கள் சார்பில் இருந்தும் உங்களுடைய டீனேஜ் பசங்க சார்பில் இருந்தும் உங்களுடைய வியூவர்ஸ் சார்பில் இருந்தோம் ரொம்ப நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துறோம். சக்தி பிரதர் கரெக்டாக உங்கள் பேர் கடைசியில் சொல்லிட்டேன்.
ஸோ உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக எங்களுடைய சார்பில் இருந்து நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடைசியாக நம்ம சேனலுக்காக ஒரே ஒரு பாட்டு முழுசா பாடுங்க. போடா போறட டீனேஜ் பசங்களே எப்போ போறட பேக்கா பழகுறாங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் போதில பேசுறான் கருத்த அட உங்களால தாண்டா எங்க வாழ்க்கைய வெறுத்த எவ்வளவு நாளைக்கு நாரதா நீ நடிப்ப சல்பி மேட்ரு சால்ட்டு வாட்ரு எங்க டீமு கூட சாப்டரை முடிப்பேன் உயிர்னு தான் சொல்லுன்னு புழிய பறிச்சு தள்ளுதுங்க உயிர்னு தான் சொல்லிடுவான் புழிய பறிச்சு தள்ளிடுவான் முடிக்கின்னு போடாயாச்ச ஓவர் டைம் ஒட்டையாச்ச கதைக்கோசம் காலைல பூச்ச ஒதுக்கி உன்னை ஓர வச்சேன் இப்ப இருக்கிற குசுமிங்கெல்லாம் மச்சா மாமான்னு ஓடும் அப்படி ஒன்னதால கத்துக்கணும் எங்க டீம் ஒரு பாடும் ஒண்ணுத்துக்கும் உதவல குத்துறாங்க முதுவில்ல பேரை சொல்ல விரும்பல சொல்லுறண்டா பொதுவில்ல.